வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ்னா உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தமிழ்லேயே தெரிஞ்சிருப்பீங்க. சரி வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லுங்களா. அப்போ தான் தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்க முடியும். நட்புக்காக இல்லாட்டாலும் WBக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. WB டிராஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுடைய ஃப்ரீ ஏஜென்ட், அதாவது ராக்கும் ஸ்மேட்டனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் WBயில் சும்மா இருக்கிற ஒரு சில ரெஸ்லர்ஸ் ஃப்ரீ ஏஜென்ட். அதில் மெயினான ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா லோகன் பால், MVP, ஓமாஸு, ஆட்ருத். நம்ம ஆட்ருத்து கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட் அப்படிங்கிற ரெஸ்லில் தான் இருக்கார். இதில் WB பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெஸ்லரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ப்ராக் லெஸ்னர். 2021 பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டார் WBக்கு. அதை தான் 2022, 2023, இப்போ 2024 பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜெண்டாக தான் சேர்த்துருக்குறாங்க. அவர் ராக்கும் போகலாம், ஸ்மேட்டனுக்கும் போகலாம். ப்ராக் லெஸ்னரை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் கிடைக்காம காஞ்சி போயிருந்த ப்ராக் லெஸ்னர் ரசிகர்களுக்கெல்லாம் இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தீனியாக இருக்கும். ஏன்னா ப்ராக் லெஸ்னர் WBயில் இருக்காரா, அவரை பற்றி ஒரு அப்டேட் கிடைக்காதா, தலைமை எங்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்த ப்ராக் லெஸ்னர் ரசிகர்களுக்கு ப்ராக் லெஸ்னர் ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டு WBயில் தான் இருக்கிறாரு, அதுவும் லோகன் பால், MVP, ஓமாஸ், ஆட்ருத்து கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஆட்ருத்து எதுக்கு ஃப்ரீ ஏஜென்ட்டாக போட்டுட்ருக்கானுங்க? அப்போ ராட்டாக்டின் டீட்டில் தோற்றதுக்கப்புறமா NXT, ஸ்மாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிப்பாரோ? WB பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொட்டி பிடிக்க எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு இப்போ ஃப்ரான்ஸுக்கு போயிட்டானுங்க. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கெல்லாம் வந்துவிட்டோம், எல்லாருமே ப்ரே பண்ணதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸில் போனது உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது 2 பேர் பார்த்தீங்கன்னா கண்ணில் போட்டுருக்காங்க. ஓ மை காட், இவங்க என்ன இங்கே வந்துருக்குறாங்க, அப்போ பேக்லாஷுக்கு வராங்களா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரான்ஸ் மக்கள் கேட்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துருக்குது. எஸ், நம்ம 16 டைம் ஜான் சீனா மற்றும் நம்ம ஷார்லட் அம்மையார், அதாங்க ஷார்லட் ஃப்ளையர், இவங்க 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் ஒய்யாரமாக சுற்றிட்டு இருந்துருக்கிறானுங்க. தனித்தனியாக தான் சுற்றிட்டு இருந்திருக்காங்க, ஒன்றா நினைக்காதீங்க, அப்புறம் ஆண்ட்ராய்டை கூட சண்டை போட முடியாது. ஸோ இவங்க 2 பேரும் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து ஃப்ரான்ஸில் இவங்க 2 பேரும் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பேக்லாஷுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னாலையும் அப்படி தான் சொல்ல முடியுது. பட் ஆனால் 100% ஜான்சனா வருவான்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே இன்டர்நேஷ்னல் பேப்பரியில் நம்ம ஜான்சனா வந்து பங்கேற்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாக விஷயமா போச்சு. போன வருஷம் மணி இந்த பேங்க்லலாம் பங்கேற்றார்ல, வந்து ஃப்ரான்ஸை பார்த்துட்டு போனார்ல, அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற மக்களை பார்த்துட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் WB பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இந்த ஃப்ரான்ஸில் பேக்லாஷ் நடக்கணும், மேட்சை தவிர்த்து அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஃபேன்ஸ் வந்து சொல்லி பார்க்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக மேபி ஜான்சனாவை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ரான்ஸில் இருக்கவங்க நிறைய பேர் ஜான்சனாவை பிடிக்கும். சரி, ஜான்சனா வந்தார், சரி ஷார்லட் ஃப்ளேருக்கு வராங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்லட் ஃப்ளேருடைய ஹஸ்பண்ட் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்திருப்பார், அதாங்க ஆண்ட்ராய்டு. அதுக்காக கூட பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர் வந்திருப்பாங்க. ஆண்ட்ராய்டு எதுக்கு தான் பேக்லாஷில் மேட்சே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் WB வந்து ஃப்ரான்ஸில் லைவ் ஷோ நடத்துகிறாங்க. அதாவது இந்த ஸ்மாக்டவுனுக்கு முன்னாடி அந்த லைவ் ஷோவில் மேபி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு மேட்ச் இருக்கலாம், மேபி என்ன கண்டிப்பாக இருக்கும். இல்லாட்டா எதுக்காக WB வந்து USA ஃப்ரான்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, வேஸ்ட்டாக டிக்கெட் செலவு பண்ணி மேட்ச் இருக்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு ஜோடி கட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்லட் ஃப்ளேர் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் நடக்க போகிற அனதர் பேப்பரியூ கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேரை வைக்க சொன்னால் டோர்னமெண்ட்டுக்கு பேரை வச்சுருக்கானுங்க. பேப்பரியூக்கு என்னத்தா சொல்ல, இதுக்கு பேசாமல் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மாதிரி நைட் ஆஃப் சாம்பியன் வச்சுருக்கலாம். சரி, அதை விட்டு தருங்க. இதோடைய அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிக்கிறானுங்க. சாமி ஜயனு, லோகன் பால், கோடி ரோட்ஸு மற்றும் 3 உமன் ரெஸ்லர்ஸ், 3 பெண்கள் 3 ஆண்கள். ஏன்டா WB பொண்ணுங்களே அந்த ஊரில் வரக்கூடாதுன்னு இருந்தானுங்களா? இப்போது பொண்ணுங்களுக்கு மேட்ச் அதிகமாக வச்சு நீங்கள் மாஸ் காட்டிகிட்டு இருக்கிறீங்க. சரி, அதை விட்டு தருங்க. இவங்களெல்லாம் வச்சு அஃபிஷியல் போஸ்டரை பார்த்தீங்கன்னா WB வந்து இப்போ கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் சவுதி அரேபியா இருக்குல்ல, அதுக்கு அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறானுங்க. ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே எனக்கு ஷோல்டர் பக்கம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துருக்கிறாரு. ஸோ இது ஒரு பெரிய இன்ஜுரியாக இருக்காது, மைனர் இன்ஜுரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு WB அசால்ட்டாக விட்டுட்டாங்க. சரி, எதுக்கோ ஒரு செக்அப் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ECT எக்ஸ்ரேலாம் எடுக்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது நம்ம ட்ரூ மேக்கின்டருக்கு மசில் ஃப்ராக்சர் ஆகிருக்குது ஷோல்டரில். ஐயையோ, என்னடா அது, CM பாங்குக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் 8ஆம் பொருத்தம் 7ஆம் பொருத்தம் ஆயிடுச்சு. CM பாங்க் கூட யார் ஸ்டோரியில் போனாலும் ஒன்று செத்தர்னஸுக்கு கை உடையுது, இல்லாட்டா CM பாங்க் கை உடையுது.
மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இன்ஜுரி மேட்ச்னு வச்சிடலாம் போல இருக்குது. 3 பேருங்களும் பார்த்தீங்கன்னா வீல் சேரில் உட்காந்து சண்டை போட வேண்டியது தான். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்ஜுரி ஏற்பட்டே இருக்குது. இப்போது நம்ம ட்ரூ மேக்கின்டையரோட இன்ஜுரிக்கு டாக்டர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஏற்பட்டிருக்க இன்ஜுரி பார்த்தீங்கன்னா மஸ்லர்ஸ் இன்ஜுரி, அதனால் பெரிய பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சண்டை போடுறத தவிர்த்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ட்ரூ மேக்கின்டையர் வந்து டிவி ஸ்பாட்டில் வர்றதெல்லாம் கம்மியாகாது, என்ன ஒரு 2 வாரம் சண்டை போடாமல் இருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ இன்ஜுரி சரியாயிரும்ல. இந்த வாரம் நடந்த மண்டே நைட்ராலே சண்டை போடல ட்ரூ மேக்கின்டையர், சும்மா ப்ரோமோ மட்டும் தானே பேசிட்டு போனார். ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டாரா? ஆமாங்க, WWE அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரீ ஏஜென்ட் லிஸ்ட்டில் WWEல ரொம்ப நாள், அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு முன்னாடியே 7 மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போன ப்ராக் லெஸ்னரோட பேரை ஃப்ரீ ஏஜென்ட் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதனால் ஃபேன்ஸ் எல்லாம் ப்ராக் லெஸ்னர் வருவார்னு நினைக்கிறாங்க. ஓமாஸ் இருக்கிறாரு WWEல பார்த்தீங்கன்னா காணாமல் போன 10 அடி பிள்ளை. ஸோ இதே மாதிரி ஒரு சில ரெஸ்லர்ஸாக ஃப்ரீ ஏஜென்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸை ஃப்ரீ ஏஜென்ட்டாக அனௌன்ஸ் பண்ணலை. அவ்வளோதான், அண்ணன் சீமாவுக்கு போயிடுவார். இதுக்கப்புறம் அவ்வளோதான் குமார், மனசு தாங்க முடியல, அழகியாக வருது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவீங்க. பட் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ரோமன் ரெயின்ஸை WWE வந்து பதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரிட்டர்னாக இருக்கணும். மற்றும் இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் வி வான் ரோமன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு பெரிய பேபி பேஸ் ரசலராக வருவார். அரங்க மதுரை அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிட்டர்னை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ரோமன் ரெயின்ஸை எந்த விதத்துலேயும் ஸ்பாட் ஹிட் பண்ணாமல் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிராஃப்ட்டில் கூட ரோமன் ரெயின்ஸ் இந்த பிராண்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத சொல்லாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்மாக்டவுனில் தூக்கி போட்டார் வைங்களேன், பிளட் லைன் கூட வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனால் இப்போ ராஸ் ஸ்மாக்டவுன் எதுலையுமே சேர்க்காம வச்சதுனால ரோமன் ரெயின்ஸ் வந்து ரா பக்கம் வருவாரா, ஸ்மாக்டவுன் பக்கம் வருவாரா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும்ல, அதுக்காக எப்படி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் WWE என்னை பொறுத்த வரைக்கும் சோலோ சிகாவா, டாமாட்டாங்கா, அதுக்கப்புறம் டண்டனக்கா, நம்ம பால்ஹேமனு மற்றும் குண்டனக்கா, ஜெமி உசோ, இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பிராண்ட் வந்து ரா பிராண்டுக்கு போட்டிருக்கலாம். பட் ஆனால் அவங்க மறுபடியும் ஸ்மாக்டவுனுக்கே போட்டானுங்க. சரி, இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, என்ன தெரியுமா? ஜெமி உசோவாக இருக்கட்டும், ரியா ரெப்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் இன்ஜுரினால வெளியே போயிருக்கிற ரெஸ்லர்ஸை கூட WWE வந்து டிராஃப்டில் சேர்க்கல. ஸோ அவங்களாம் ரிட்டர்ன் ஆகும்போது எந்த பிராண்டில் வேணாலும் அவங்க இருந்திருக்கலாம் அப்படிங்கிற விதிமுறை அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது ரோமன் ரெயின்ஸ் இப்போ WWE அவர் ரிட்டர்ன் ஆகும்போது எந்த பிராண்டில் வேணாலும், ஈச் பிராண்ட் ராலும் இருக்கலாம், ஸ்மாக்டவுனில் இருக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 100% ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு தாங்க போவார். அங்கே தானே அவருடைய ரத்த பிரச்சனை இருக்குது, ரத்த சண்டையை முடிக்கணும்ல. அப்போ நீங்கள் கேட்கலாம், செத் ரோலன்ஸை மட்டும் ஏன் ரா பிராண்டில் ட்ரான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவருக்கு இன்ஜுரி இல்லைன்னு. செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து ராக்கு டிராஃப்ட் ஆகிறதுக்கு ராவில் பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் பிக்குன்னா செத் ரோலன்ஸ் தான் அவரை பிக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் செத் ரோலன்ஸோட இன்ஜுரி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இன்ஜுரி இல்லை, கண்டிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடுவார் அப்படிங்கிறத நம்மளுக்கு குடிக்கிற விதமாக WWE வந்து டிராஃப்ட்டில் ரா பிராண்டுக்கு செத் ரோலன்ஸை அனுப்பிவிட்டுருக்கிறானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை நான் இமயமலையிலேருந்து தேடி எடுத்து வந்திருக்கிறேன். அதனால் மறக்காமல் உங்களுடைய இமயமலை லைக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.